ப்ளீஸ் பேசுமா. இனிமேல் உங்க அப்பா பத்தி எதுவும் தப்பா பேச மாட்டேன். நீங்க எங்க அப்பா பத்தி பேசுறதுனால அவருக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. அது இல்லாம நான் யாருங்க உங்க மேல கோவப்படுறதுக்கு? ஏங்க என் மேல கோவப்படாதீங்க. சாரி, இனிமே நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். உன் இஷ்டத்துக்கு என்ன மதிக்காம எல்லாமே பண்ற, அப்புறம் நான் யார் உன் மேல கோவப்படுறக்கு? சரி அழாதம்மா, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது சரியா? ஒருவேளை இதுக்குதான் இப்ப பழி வாங்குறாளோ? அம்மோ ப்ளீஸ் அம்மோ, இவ்வளவு சாரி கேக்குறேன்ல, பேச அம்மோ. விடுங்க. ஏய் என்னம்மா, நீ சாரி கேட்கும்போது நான் சமாதானம்ல, இப்ப நான் சாரி கேட்கிறேன் நீ சமாதானம் ஆக மாட்டேங்கிற, என்ன பழி வாங்குறியா? என்னது பழி வாங்குறேனா? உங்களை பழி வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? ஆமா, பசங்க உங்களுக்கு திடீர்னு எங்க மேல கோவம் வரும். ஆனா சமாதானமான அடுத்த நாளே எது கோவப்பட்டன்னு கூட மறந்துடுவீங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்லைங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அது எங்க மனசுல ஆழமா பதியும். அது கொடுக்குற கஷ்டம் எப்பயுமே போகாது. சாரிம்மா, உன்னை புரிஞ்சுக்காம நடந்துட்டேன். ஐயோ போச்சு, கேஸ் வேற முடிஞ்சிருச்சு. இந்த மாசம் சம்பளமும் கடனுக்கே போயிடும் போல. சாப்பாடுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ இப்ப பணம் வேற கையில இல்லையே. அம்மோ சாப்பாடு ரெடியாச்சா? நான் வேலை கிளம்பிட்டேன். அச்சோ கேஸ் வேற முடிஞ்சிச்சேங்க. அது கூட முடிஞ்சா? உனக்கு மட்டும் எப்படிதான் அவ்வளவு சீக்கிரம் கேஸ் முடியுமோ? அம்மோ குளிக்க சுடு தண்ணி வச்சு தரையா? நம்ம கிட்ட கரண்ட் அடுப்பா இருக்கு. டெய்லி சுடு தண்ணியில தான் குளிக்கணுமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வச்சுதா அம்மோ, ப்ளீஸ் அம்மோ ப்ளீஸ். அக்கா எங்க வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சு. ஒரு 2 விசில் மட்டும் வச்சுட்டாங்கக்கா. கேஸ் எங்களுக்கே இல்ல, இது உங்களுக்கு வேறயா? சரி கூடு. இந்தாங்கக்கா. எனக்கு சாப்பாடு வேணாம், நான் வேலை கிளம்புறேன். ஏங்க இருங்க, விசில் ஆறிடுச்சு. இதுக்கு மேல சாப்பிட்டா எப்ப கிளம்புறது? நான் வரேன். ஏங்க காலையில மெனக்கிட்ட செஞ்சா கடைசியில நான் தப்பு பண்ண மாதிரி என் மேல எரிஞ்சு விழுறாங்க. உங்க பையன்லாம் என்ன நல்லா பாத்துக்கிறார் அத்தை. யாருமா கால்ல? அத்தைங்க, உங்க அம்மா. ஓ சரி சரி பேசு. சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் ரொம்ப கம்மியா இருந்துச்சுமா. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜாலியா இருந்தோம். ஏங்க எங்க அப்பா 5 மிஸ்டு கால் விட்டுருக்காரு. நீங்க அவர்கிட்ட பேசவே இல்லையா? அது மறந்துட்டமா, அப்புறம் பேசிக்கிறேன். என்ன ஏன் அப்பாட்ட பேசுறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறாரு? ஏங்க இந்தாங்க, எங்க அப்பா பேசணுமாமா. சொல்லுங்க மாமா. எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. மாமா எப்படி இருக்கீங்க? ஏங்க அத்தை என் தம்பி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க. ஏய் எனக்கு போன் கூட பேச தெரியாதா? நீ சொல்லி கொடுத்தா நான் பேசணுமா? இல்ல சும்மா சொன்னேன். போடி அந்த பக்கம். சொல்லுங்க மாமா. ஏய் இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? எங்க அப்பா உங்களையும் புள்ளையா நினைச்சுதான் கால் பண்றாரு. ஆனா நீங்க அவரை மனுஷனா கூட மதிக்க மாட்டீங்கல்ல. பெத்தவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் பெருசா எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. மாப்பிள்ள நீங்க கால் பண்ணி உங்க பொண்ணு என்கிட்ட பத்திரமா இருக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுவே அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். ஆனா அது கூட உங்களால சொல்ல முடியலல. அம்மோ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாமா? ஏங்க வந்து ஒரு நாள் தானே ஆச்சு. இல்லம்மா, இங்க எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி இருக்கு. அம்மா அவருக்கு வேலை வந்துருச்சுமா. அதனால என்ன? இல்லம்மா இன்னைக்கு நாங்க கிளம்புறோம். அட என்னம்மா, வருஷத்துக்கு ஒரு தடவை போர்லாட்டு வர்றீங்க, அதுக்குள்ள போறேங்கிறீங்க. ஒரு வாரம் இருந்துட்டு போனா தானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு இங்க கம்ஃபர்டபுளாவே இல்லம்மோ. உங்க அப்பா அம்மா வேற விட மாட்டேங்கிறாங்க. பேசாம நான் கிளம்பிட்டுமா? ஏங்க வருஷத்துக்கு 4-5 நாள் தான் நம்ம இங்க வர்றோம். ஆனா உங்களால இருக்க முடியல. நான் 23 வருஷமா இவங்க கைக்குள்ள வளர்ந்துட்டு உங்க வீட்டுல வந்து உங்களுக்காக இருக்கேன். அந்த வீட்டுல நான் கம்ஃபர்டபுளா இருக்கேனான்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தா இப்படி போகணும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க. எனக்காகவாச்சும் இருந்திருப்பீங்க. ஐயோ கோவமா வருது. என்ன பேசாமையாச்சும் இருங்க தயவு செஞ்சு. போதும் ப்ளீஸ். என்னடா உன் பொண்டாட்டி உன் மேல இப்படி கோவப்படுறா? நீயும் திட்டுறதெல்லாம் கேட்டுட்டு சொரணை இல்லாம நிக்கிற. அவ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இப்படி இருப்பா, நாளைக்கு பாருங்க. எங்க நான் கிளம்புறேன், நீங்களும் பார்த்து போங்க. மிஸ் யூ, லவ் யூ, பை. பை, லவ் யூ டு. அட இன்னைக்கு என்ன இப்படி கொஞ்சரா? அம்மா அவளுக்கு நேத்து என்னாச்சு தெரியுமா? என்னம்மா இன்னும் பெயினா இருக்கா? ஆமாங்க, இன்னையோட தான் கடைசி நாள். அதனாலதான்மா அவ என்ன திட்டினாலும் எதிர்த்து பேசினாலும் நான் எதுவுமே கேட்கறது இல்ல. அவளை கூலா விட்டா போதும், நாளைக்கு அவளே வந்து நல்லா சிரிச்சு பேசுவா. ஏங்க ஒரு நிமிஷம். புரியுது, உனக்கு மல்லிகை சாமான வாங்கறதுக்கும் உன் செலவுக்கு காசு வேணும் அதானே? இரு இந்தா. நான் ஒன்றும் காசு வாங்குறதுக்காக வரல, இந்த பேக் கொடுக்க தான் வந்தேன். சரி பரவாயில்ல வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படும்.
எல்லா பொண்ணுங்களும் காசுக்காக மட்டும் அவங்க புருஷனை எதிர்பார்க்கறது இல்ல. அவ புருஷனோட லவ், டைம், ரெஸ்பெக்ட் இது 3 கிடைச்சா போதும். இந்த காசை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறது இல்ல. இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க உங்ககிட்ட ஒன்று பேசணும். ஒரு நிமிஷமா வர மச்சான். அம்மோ ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. நாளைக்கு வெளியே எங்கேயாச்சும் போலாமா 2 பேரும்? நானும் அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல. என்னடா மச்சான் சொல்ற? பசங்களா வராங்களா? என்னடா இப்ப சொல்ற? எங்க கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பிட்டேன். அம்மோ இன்னைக்கு ஒரு நாள் பசங்கள வெளியே போலான்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துட்டுமா? சரிங்க, உங்களுக்கு போகணும்னு இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்மா. அம்மோ ஏய், நீ தாண்டி போயிட்டு வர சொன்ன. இப்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. நான் போக சொன்னோடனே போயிட்டீங்க. நான் தனியா வீட்டுல இருக்கேன். எவ்வளவு லோன்லியா ஃபீல் பண்ணுவேன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சிங்க. ஏய், நீ வீட்டுல தாண்டி இருக்க. மைண்ட் ப்ரெஷரா இருக்குன்னு அதனால ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். உனக்கு என்ன பிரச்சனை? யார் சொன்னது பொண்ணுங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு? எங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி பாருங்க. அப்போதான் எங்க மன உளைச்சல் என்னன்னே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா ஜாலியா இருக்குமோ அதே மாதிரிதான் பொண்ணுங்களுக்கும். அவ புருஷன் கூட மனசு விட்டு பேசணும்னு ஆசையா இருக்கும். எங்க கூட கொஞ்சமாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே நாங்க எப்படி இருக்கோம், எங்களோட ஆசை என்னன்னே உங்களுக்கு புரியும். நானும் என் எக்ஸுதோ அந்த ரோட்ல தான் கை கோத்துட்டு நடந்துட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். பாஸ்ட பத்தியே பேசுறாரு. உனக்கு பைக்ல போறதுன்னா ரொம்ப பிடிக்குமாமா? பிடிக்குங்க. என் எக்ஸுக்கும் பிடிக்கும். நாங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லா ஜாலியா பைக்ல சுத்திட்டு இருப்போம் தெரியுமா? சரி நீ உட்காருவா. இப்ப நான் அதை பத்தி கேட்கவே இல்லை. அதை பத்தி பேசி பேசி வெறுப்பேத்துறாரு. ஓய், ஃபர்ஸ்ட்ல எங்க வெளியே போனாலும் எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணுவா தெரியுமா? என்ன பண்றது, அவ தான் விட்டுட்டு போயிட்டா. இப்ப அதை நினைச்சு வருத்தப்படுறீங்களோ? அப்படிலாம் இல்ல. என் எக்ஸ் கூட இப்ப உங்களை மாதிரிதான் என்ன நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பான்ல. பாவம் அவன். ஏய், என்னடி பேசுற எங்கிட்டயே? ஓ, உங்க எக்ஸ பத்தி இவ்வளவு நேரம் பல்ல காமிச்சிட்டு பேசிட்டு இருந்தீங்க. அப்ப நான் கோவப்படல. இப்போ என் எக்ஸ பத்தி சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல? எல்லார் லைஃப்லயும் ஒரு பாஸ்ட் இருக்கும். அது ரொம்ப கேவலமாவோ இல்ல சோகமாவோ கூட இருக்கலாம். ஆனா பாஸ்ட பத்தி பிரசன்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட சொன்னா இருக்கிற பிரசன்ட் பாஸ்ட் ஆயிரும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல சண்டை வரக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட பத்தி பேசாம இருங்க. அங்கேயே ரெடி வந்துட்டேன். அம்மா வெளியில போனா உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போ, நீ பாட்டுல போகாத. சரிங்கப்பா. அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டு வரேன். சரிம்மா, வரேங்கப்பா. ஃப்ரீடமே இல்லை. எங்க போனாலும் கேள்வி கேட்டே இருக்காங்க. இப்ப பார்த்தாலும் போன வேத நோண்டிட்டு இருக்கா. அந்த போன போய் புடுங்க முதல்ல. எப்ப பார்த்தாலும் போனியே நோண்டிட்டு இருக்காத, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. நான் என்ன யாரு கூடயோ ஓடியா போறேன்? எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் போட்டே இருக்காங்க. மா எங்கம்மா இருக்கிற? எப்பமா வீட்டுக்கு வருவேன்? ஐயோ அம்மா நான் வந்துருவேன், வைங்க போன. வெளியே வந்தா கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. சூப்பரா இருக்கா. ஒருக்கி ரொம்ப நேரமா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். மாமா வந்து வண்டியில ஏறு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் பெத்தவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் கோபத்தை தான் உருவாக்கும். ஏன்னா வயசு அப்படி. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம நல்லதுக்காகத்தான் சொல்லியிருக்காங்கன்னு அப்ப தோணும். உன்னை வெளியே போக வேண்டாம்னால நாங்க கட்டி போடல. எங்க போனாலும் பெத்தவங்க கிட்ட சொல்லிட்டு போனதான் சொல்றோம். சும்மா சும்மா காசு கேட்டே இருக்காத. இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல. எப்ப பார்த்தாலும் காசு இல்ல காசு இல்லன்னு. ஒருவேளை போய் சொல்றாரோ? என்ன 10 ரூபா தான் வச்சிருக்காரு, காசே இல்ல. சரி நம்ம சேர்த்து வச்ச காசை கொடுக்கலாம். இங்க இந்த சாவி. ஒரு நிமிஷமா ப்ரோ, அடுத்த வாரத்துல எப்படியோ காசு கட்டிடுறேன் ப்ரோ. இவர் வேற பணம் இல்லாம இருப்பாரு. தேங்க்ஸ் ப்ரோ. இப்ப சொல்லுமா. இல்ல ஒண்ணு இல்லைங்க, சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன். இந்தாம்மா சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. இது எப்படி நீங்க கரெக்டா எடுத்தீங்க? தெரியலம்மா, உனக்கு இதுதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைச்சேன். சூப்பருங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு எனக்கு சாரி நீ எடுத்திருக்கீங்க? ஆசைப்படும் போது உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இருக்குமான்னு தெரியலம்மா. நீ நமக்குன்னு சொல்லிதான் எல்லாமே கேட்டிருக்கியே தவிர உனக்குன்னு சொல்லி எதுவுமே கேட்டதில்ல. எம் பேக்கெட்ல எப்படி காசு வந்துச்சு? ஒருவேளை இவ தான் சேர்த்து வச்ச காசெல்லாம் நம்ம பேக்கெட்ல வச்சிருப்பாளோ? இவ ஏதோ நம்ம கிட்ட போன்ல காட்ட வந்தாலே. ஓ, ஆன்லைன்ல சாரி பார்த்திருக்கா போல. எது 7000 ரூபாயா? இவ நம்ம கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. சரி எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் அவளுக்கு. ஏங்க ஏதாச்சும் பிரச்சனையா? கொஞ்சம் அந்த பக்கம் போறியா? இல்லங்க, ஏதாச்சும் சொன்னாதானே தெரியும். நானாச்சும் அப்படியே சொன்னா மட்டும் நீ என் பிரச்சனை அப்படியே தீர்த்து வச்சிருவியா? போவியா? எப்படியும் நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இவருக்கு என்கிட்ட ஷேர் பண்ண பிடிக்கல, மத்தவங்கிட்ட ஷேர் பண்றது தான் பிடிச்சிருக்கா. என்னங்க வீட்டில தான் இருக்கீங்களா? என்னங்க பைக் சாவியும் காணோம், ஸ்லிப்பரையும் காணோம். இப்பெல்லாம் என்கிட்ட சொல்லாம கூட எங்கேயாச்சும் போயிடுறாரு. நில்லுங்க,
எங்க போயிட்டு வரீங்க? மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். நான் உங்களுக்கு இந்த வீட்ல அவ்வளோ வேண்டாதவளா போயிட்டேன்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பொண்டாட்டின்றவ வெறும் பெட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இல்லைங்க, கஷ்டம் நஷ்டம் கவலை துன்பம் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறவளும் தான். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு அவங்க முக்கியமா போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு உங்க லைஃப்லன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடியே துணியெல்லாம் துவைக்க கத்துக்கோ. பொண்டாட்டி ஒருத்தி வந்துட்டானா அவளே எல்லாம் செஞ்சிருவா. இந்த காலத்துலயா நினைப்புதான் பொழப்பு கிடக்குது, நீதான் அவளுக்கு செய்யணும். கல்யாணம் பண்ணிட்டு உங்களை பேசிக்கிறேன். பா, நல்லா சமைக்க தெரிஞ்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீ சமையல்காரையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏமா? போடா, எந்த காலத்துல இருக்க? தற்காப்புக்கு இந்த காலத்துல நீ தான் சமையல் கத்து வச்சுக்கணும். வெங்காயத்து சீக்கிரம் இருக்கு, தொளிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம். துணி நல்லா அடிச்சு துவடா, நாளைக்கு உன் பொண்டாட்டி வந்து என்ன பிள்ளையை வளர்த்தி வச்சிருக்கான்னு என்ன கேட்க போறா. மா, சோதிக்காதீங்கம்மா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளை எப்படி அடக்கி வைக்கணும்னு எனக்கு தெரியும். பாப்போம் பாப்போம். காலையில இருந்து பாத்திரம் கூட உங்களால விளக்க முடியாதா? சாரிம்மா, தோ இப்ப விளக்கிடுறேன். நாளைக்கு போட்டு போற ட்ரெஸ் என்ன இப்படி துவச்சு வச்சிருக்கீங்க? என் மாமியார் கால் அடிங்க, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா? எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கல. போ, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏங்க ஏங்க இருங்க, அப்புறம் யார் வீட்டு வேலை எல்லாம் செய்வா? வர வர எனக்கும் அவருக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. டிவோர்ஸே ஆயிரும் போல. என்னம்மா சொல்ற? கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருப்பாரு, ஆனா இப்போ ஏங்க. ஏய், சும்மா தொணன்னு பேசிட்டே இருக்காத, ப்ரெஷர் ஆகுது. உனக்கு என் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னா கிளம்பிடு, கட்டாயெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பாக்குறீங்க? டைவர்ஸ் வரைக்கும் போகாதம்மா, அவர் என்ன சொன்னாலும் சரி. நீ வீட்டுல அமைதியா இருந்து பாரு, எல்லாம் சரியாயிரும். நாளைக்கு வேலைக்கு போற எல்லாத்தையும் இப்பவே எடுத்து வச்சிரு. காலைல என்ன ப்ரெஷர் பண்ணிருக்காத. சரிங்க. ஏய் அம்மோ, நில்லு. என்ன எதுவுமே திருப்பி பேசாம போற? பேசினா சண்டை வந்துன்னு ஒதுங்குறியா? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கனாலதான் நமக்கு இவ்வளவு சண்டை வருது. எனக்கு உன்னை விட்ட சண்டை போட வேற யாரும் இருக்கா? இந்த உலகத்திலே நான் அதிகமா சண்டை போடுறது உன் ஒருத்தி கூட மட்டும்தான். அதுவே அதிகமா பாசம் வச்சிருக்கிறது உன் ஒருத்தி மேல மட்டும்தான். வா. நீ பேசாம இருந்து பாருமா, உன் மேல பாசம் இருந்தா உன் மௌனத்தை அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. நான் ரொம்ப சண்டை போறேன்னு என்னை விட்டு போயிடாத. ஏங்க நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், இது என் உரிமடி. உனக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? உங்க அப்பனால கூட பண்ண முடியாது. ஐயோ, எனக்கு வீட்டு வேலை நிறைய இருக்கு, பெண்டு கலண்டும் போல. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா. நீங்க எங்க கஷ்டப்படணும், உங்களுக்கே நிறைய வேலை இருக்கும். எங்க அம்மாவும் அப்படிதான், வீட்டு வேலையை செஞ்சுட்டு வெளியே வேலைக்கு போவாங்க. இது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏங்க ஃபங்க்ஷன் வேற வருது, பார்லர் கூட்டு போறீங்களா? ஹேர் ஸ்பா பண்ணும். பார்லர்லாம் ரொம்ப செலவாகுமா? நீ வேணா பேசாம வீட்லயே ஹேர் ஸ்பா பண்ணிக்கவே. என்னோட ஹேர் ட்ரையா இருக்கனால ஹேர் ஸ்பா பண்ணலான்னு பார்த்தா க்ரீம்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு. நான் ரொம்ப நாளா ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃபிளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சு ஒரு ஹேர் ஸ்பா வீட்லயே பண்ணலான்னு பனானாவை ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணிட்டு அதோட ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃபிளாக்ஸீட் ஜெல் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 30 மினிட்ஸ் ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ண. ஸோ அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ரொம்பவே ஷைன் அண்ட் ஸ்மூத்தா ஃப்ரிஸ் ஃப்ரீயா இருக்கும். திஸ் ப்ராடக்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள் ஆன் purple.com. நீங்க இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஏய், அப்படி என்னடி உங்க அம்மா கிட்ட பேசுவ? மணிக்கணக்கா பேசிட்டே இருக்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஓ, நம்ம வீட்ல நம்ம எவ்வளவு சண்டை போடுறோம், உன் புருஷ வெளியே எவ்வளவு அசிங்கப்படுறான்லாம் சொல்லிட்டு இருக்கியா? இல்லங்க, நான் அந்த மாதிரிலாம் பேசலங்க. ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? சத்யா, ஏன்டி எங்க வச்சிருந்த ஃபைல எங்க காணோம்? நான் பார்க்கலங்க, எனக்கு தெரியாது. உன்னை தவிர வேற யாரும் எடுத்து அதை இடத்த மாத்தி வச்சிருக்க மாட்டாங்க. பார்க்கவே இல்லைன்ற என்ன சொல்றீங்க? தம்பி, டேய், நான் தாண்டா எடுத்து வச்சேன். மா, உங்களால பாருங்க, இப்ப நான் அவளை திட்டிட்டேன், அவ கோச்சிட்டு போறா. அம்மோ, சாரிமா. போதும் விடுங்க. தெரியாம திட்டிட்டமா. என்ன நீங்க தப்பு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு கோவம் வருது. ஆனா அதை விட என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கலையேன்னு நினைக்கும் போது அந்த கோவம் கூட அழுகையா மாறிடுதுங்க. அம்மோ, என்னை மன்னிச்சிருமா. எங்க அப்பா எங்க அம்மாவும் நடத்துற விதத்தை பார்த்து பொண்டாட்டி இப்படிதான் நடத்தணும் நானும் முடிவு பண்ணிட்டேன். மத்தவங்க அவங்க பொண்டாட்டியை எப்படி நடத்துறாங்கன்றது நமக்கு தேவையில்லை. நீங்க எப்படி உங்க பொண்டாட்டியை நடத்துறீங்கன்றத பார்த்துதான் மத்தவங்க கத்துக்கணும்.